அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை சூளைமேட்டில் மாமூல் தராததால் திமுக பெண் கவுன்சிலர்கள் தள்ளுவண்டி கடையை சூறையாடியதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. மாமூல் கேட்டு கடையை சூறையாடிய திமுக கவுன்சிலர்களால் அப்பகுதியில் பதற்றமான சூழலானது நிலவி வருகிறது. கடந்த 12 ஆண்டுகளாக தள்ளுவண்டி கடையில் உணவு கடை நடத்தி வரும் பிரேம் என்பவரிடம் மாமூல் கேட்டதாக புகார் எழுந்திருக்கிறது. 25,000 ரூபாய் மாமூல் கேட்டு தள்ளுவண்டி கடையை சூறையாடியதாக புகார் எழுந்திருக்கிறது. 112வது வார்டு திமுக பெண் கவுன்சிலர் எலிசபெத் மற்றும் அவரது கணவர் அகஸ்டியன் பாபு மாமூல் கேட்டதாக இந்த புகாரானது எழுந்திருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் சுப்பிரமணி இணைகிறார். சுப்பிரமணி, விவரங்களை பதிவு பண்ணலாம். சென்னை சூளைமேடு நெடுஞ்சாலையில் தள்ளுவண்டி கடை நடத்தி வருபவர் பிரேம். இவரது பகுதியில் இருக்கக்கூடிய 112வது வார்டு திமுக பெண் கவுன்சிலர் எலிசபெத் என்பவர் மாமூல் கேட்டு தொல்லை கொடுத்ததாக குற்றச்சாட்டு இருக்கிறது. 25,000 ரூபாய் பணம் கொடுத்தால் மட்டுமே கடையை நடத்த முடியும் என மிரட்டியதாக தெரிய வருகிறது. இதன் அடிப்படையில் கடையை மாமூல் கொடுக்காததால் கடையை அடித்து நொறுக்கியதாக எலிசபெத் மீது குற்றச்சாட்டு எடுத்திருக்கிறது. மேலும் அந்த கடை முன்பாக பெட்ரோலை ஊற்றி குடும்பத்தோடு தற்கொலைக்கு முயன்றதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக சூளைமேடு போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணி.